இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பல பேருக்கு தெரியாத ஒன்றா தான் இருக்கும். இந்த உலகத்தோட பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து மெசபட்டோமியா எகிப்திய நாகரிகம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதுவே உலகத்தோட பழமையான மொழி எதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறது தமிழ் மொழியை தான். இதுக்கான காரணம் சிந்து சமவெளி, மெசபட்டோமியா இப்படி எல்லா இடங்கள்லையும் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின பழமையான எழுத்துக்கள் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி கூட தான் அதிகமாக ஒத்துப்போகுது. இந்த அளவுக்கு பழமையான தமிழ் மொழி உலகத்தோட பல்வேறு இடங்களுக்கு பரவி இருக்கு. தமிழ் மொழி தமிழகத்தையும் தாண்டி ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா இப்படி பல நாடுகளுக்கு ஆட்சி மொழியாகவும் பேசக்கூடிய மொழியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட பல மொழிகள் தமிழ் மொழி கூட தொடர்புடைய ஒரு மொழியாக இருக்குது. உதாரணத்துக்கு கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் 1000க்கும் மேற்பட்ட சொற்கள் ஒத்துப்போகுது. அதே மாதிரி கொரிய மொழியும் தமிழ் மொழியும் பேச்சு வழக்குலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்க நினச்சா இந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் பாருங்கள். சரி, இப்போ இந்த பாகிஸ்தானில் உள்ள மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன சம்பந்தம்? பாகிஸ்தானில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் இன்றைக்கும் தமிழ் மொழி பேசிட்டு வராங்களா? எப்படி இந்தியாவுடைய வட இந்திய பகுதிகளுக்கு கூட பரவாத தமிழ் மொழி பல ஆயிரம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்களால் பேசப்படுது? இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுதியை சேர்ந்த மக்கள் பேசக்கூடிய மொழி தான் பிராகி. இந்த பிராகி மொழி பாகிஸ்தானில் உள்ள மற்ற மொழிகளை விட இந்தியாவில் இருக்க திராவிட மொழி குடும்பத்தோட அதிகமாக ஒத்துப்போகுது. அதுலேயும் முக்கியமாக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சொற்கள் இந்த பிராகி மொழியிலையும் இருக்குது. பாகிஸ்தான் மக்களுடைய இந்த பிராகி மொழி எப்படி தமிழ் மொழியிலிருந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகள் உருவானதோ அதே மாதிரி தான் பிராகிங்கிற மொழியும் தமிழ் மொழியிலிருந்து உருவான ஒரு மொழி. தமிழ் மொழியிலிருந்து உருவான மலையாளம், கன்னடம், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இப்படி எல்லாரும் தென்னிந்திய பகுதிகளில் வாழும்போது இந்த பிராகி மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டும் எப்படி பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு போனாங்க? எப்படி பல ஆயிரம் வருடங்கள் ஆகியும் தமிழ் மொழி இன்றைக்கும் பிராகி மொழி கூட கலந்துருக்கு? இப்படி தமிழ் மொழிக்கும் பாகிஸ்தானில் பேசக்கூடிய பிராகி மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இந்த மக்களை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வெளி உலகத்துக்கு இவங்களை பற்றின அதிகப்படியான விஷயங்கள் தெரிய வருது. இந்த மொழி பேசக்கூடிய மக்கள் பாகிஸ்தானில் மட்டும் இல்லாமல் ஈரான், ஆப்கானிஸ்தான்னு மற்ற நாடுகள்லையும் வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கான காரணம் இந்த பலுச்சிஸ்தானுங்கிற இடம் ஈரான், ஆப்கானிஸ்தான் 2 நாடுகளோட எல்லைகளை ஒட்டி இருக்குது. இதனால தான் அங்கேயும் பிராகி மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகப்படியாக வாழ்கிறாங்க. முதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அப்போ தான் தெரிய வருது இந்த பிராகி இன மக்கள் பேசக்கூடிய மொழிகளில் அதிகப்படியாக தமிழ் மொழி கலந்துருக்கு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு தேடும்போது தான் தெரிய வருது இந்த பலுச்சிஸ்தானுங்கிற இடம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புடையதாக இருந்திருக்கு. அதாவது சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் இந்த பலுச்சிஸ்தான். ஆனால் இப்போ இந்த விஷயத்துக்கும் தமிழ் மொழி பாகிஸ்தானுக்கு போனதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால், சிந்து சமவெளியை ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே கிடைச்ச எழுத்துக்கள் எல்லாம் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி கூட தான் அதிகமாக ஒத்துப்போச்சு. இதனால தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சிந்து சமவெளியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் தமிழ் மக்களாக தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலான உலக நாடுகள் இதை ஏற்றுக்காத போது இந்த விஷயத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக சிந்து சமவெளி ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே கிடைச்ச டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் தமிழ் மக்களுடைய டிஎன்ஏ கூட அதிகமாக ஒத்து போகுது. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பலுச்சிஸ்தானில் வாழக்கூடிய இந்த பிராகி மொழி பேசக்கூடிய மக்கள் சிந்து சமவெளியில் வாழ்ந்த அந்த மக்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் இங்கேயே இருக்கும்போது மற்ற திராவிட மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டும் எதுக்காக தென்னிந்திய பகுதிகளில் வாழ்கிறாங்கன்னா, இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் 2 விதமான கூற்றை சொல்கிறாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஆரியர்கள் படையெடுத்து வரும்போது சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் எல்லாரும் பல இடங்களுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அப்போ நிறைய மக்கள் தெற்கு பகுதி, அதாவது இன்றைக்கி இருக்க தென்னிந்தியாவை நோக்கி வராங்க. ஆனால் அதில் ஒரு சில மக்கள் மட்டும் தெற்கு நோக்கி வராமல் மேற்கு நோக்கி போய் இன்றைக்கி இருக்க பாகிஸ்தானோட பலுச்சிஸ்தானில் போய் அங்கே இருக்க மலைப்பகுதிகளில் மலைவாசி மக்களாக வாழ்கிறாங்க. இப்படி வாழ்ந்த மக்களை தான் பின்னால் பிராகி இன மக்கள்னு கூப்பிடுறாங்க. இதை வச்சு தான் ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக இந்த பிராகி இன மக்கள் தான் சிந்து சமவெளியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரியர்களுடைய வருகையை நம்பாத இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் டிராவிடியன் இன்வென்ஷன் தியரி படி இந்த மக்கள் சிந்து சமவெளியை சேர்ந்த மக்களே கிடையாது, இந்த பலுச்சிஸ்தானில் வாழக்கூடிய மக்கள் தென்னிந்திய பகுதிகளில் இருந்து தான் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களில் சில முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழர்கள் தான் இந்த பிராகி மக்களுங்கிறதுக்கு ஆதாரம் நிறையாவே இருக்குது. 3500 வருடங்களாக இந்த மக்கள் தென்னிந்திய பகுதிகளை விட்டு பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளியே இருந்தனால பலுச்சிஸ்தானை சுற்றி உள்ள மற்ற மொழிகள் எல்லாம் இந்த பிராகி மொழி கூட கலந்துருச்சு. உருது, அரபி, பாரசீகம் இப்படி பல மொழிகள் கலந்திருந்தாலும் இன்றைக்கும் 300க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் இந்த பிராகி மொழியில் கலந்துருக்கு.
தமிழ் மொழிக்கும் பிராகி மொழிக்கும் உள்ள ஒற்றுமைகளை பார்ப்போம். தமிழ் மொழியில் அம்மான்னு சொல்கிற மாதிரி தான் பிராகி மொழியிலையும் அம்மான்னு சொல்கிறாங்க. அப்பாவை அப்பான்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் கண் அப்படின்னா அங்கே ஹன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் மொழியில் காதுன்னு சொல்கிறத பிராகி மொழியில் காஃப்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் ஒரு இடத்த ஊருன்னு சொல்கிற மாதிரி அவங்களும் ஊருன்னு தான் சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் இரண்டுன்னு சொல்கிறத பிராகியில் இரட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் மொழியில் பால்னு சொன்னால் அவங்களும் பாலுன்னு தான் சொல்கிறாங்க. இப்படி தமிழ் மொழிக்கும் பிராகி மொழிக்கும் நிறைய சொற்கள் ஒத்து போகுது. அந்த எல்லா சொற்களும் அதே அர்த்தத்தோடு தான் இருக்குது. 300க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் இந்த பிராகி மொழியில் கலந்துருக்குங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிச்சது ரஷ்யாவை சேர்ந்த மிக்கேல் செர்ஜிவிச் ஆண்டனாவுங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் தான். இவர் ரஷ்யாவில் பிறந்திருந்தாலும் படித்ததெல்லாம் சென்னையில் தான். இதனால தான் இவருக்கு தமிழ் மொழி, பெங்காலி, கன்னடம்னு பல இந்திய மொழிகளை தெரிஞ்சு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திராவிட மொழிகளில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் தான் தமிழ் மொழிக்கும் பிராகி மொழிக்கும் உள்ள ஒற்றுமைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முதல்ல ஆதாரத்தோட தனி ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதே மாதிரி ஜெர்மனியை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி இந்த மொழிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை வெளியிடுறாங்க. அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட மொழிகளிலே ரொம்ப பழமையான மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் நிறைய மொழிகள் வந்திருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பிராகிங்கிற மொழியும். மொத்தத்தில் இந்த திராவிட மொழிகள் மட்டும் கிட்டத்தட்ட 4500 வருடங்கள் பழமை வாய்ந்த மொழிகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிராகி மொழி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுத்து வடிவமே இல்லாத மொழியாக தான் இருந்திருக்கு. இதுக்கு ஒரு வகையில் காரணம், சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் எழுத்து வடிவங்களை பயன்படுத்தாமல் சின்னங்களையும் குறியீடுகளையும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து சமவெளியிலிருந்து தெற்கு நோக்கி போன மக்கள் மட்டும்தான் பின்னால் எழுத்து வடிவங்கள் பெற்று தனித்தனி மொழியாக இருக்காங்க. ஆனால் மேற்கு நோக்கி போன இந்த மக்கள் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வெறும் பேச்சு வழக்கில் தான் இந்த மொழியை வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அரேபிய எழுத்துக்களை வச்சு இந்த பிராகி மொழியை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. உருது, பலூச், பாரசீகம்னு பல மொழிகள் இந்த மொழியில் கலந்தனால பிராகி மொழி அந்த மொழியோட தனித்தன்மையவே இழந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அரசாங்கமும் இந்த பிராகி மொழிக்கு முக்கியத்துவம் தராதனால இன்னும் கொஞ்ச நாளில் பிராகிங்கிற இந்த மொழியே அழியக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. இந்த பிராகியின மக்கள் தான் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களாங்கிறது இன்ன வரைக்கும் கருத்து வேறுபாடோடு தான் இருக்குது. ஆனால் தமிழர்களுக்கும் இந்த பிராகி மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் உள்ள தொடர்பு உண்மையானதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்னதான் பாகிஸ்தானில் வாழ்ந்தாலும் அந்த பிராகியின மக்களும் தமிழ் மக்களுடைய வழி வந்தவங்க தான். நீங்கள் இந்த பிராகியின மக்களை தமிழர்களாக பார்க்குறீங்களா இல்லை பாகிஸ்தானை சேர்ந்த மக்களாக பார்க்குறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.